ஐந்து ஐந்து புலன்கள் ஐந்து புலன்கள் உண்டு. இந்த ஞான இந்திரியங்கள் என்பது இந்த ஐந்து: தோல், வாய், மூக்கு, காது, கண்கள். இவை எல்லாமே ஐம்புலன்கள், ஞான இந்திரியங்கள். இவற்றின் மூலமாக இவற்றை பயன்படுத்தி நாம் வெளி உலக பொருட்களுடன் தொடர்பு கொண்டு, வெளி உலக மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு நாம் அறிவை பெறுகிறோம். ஆகையினால இந்த புலன்கள் மூலமாக நாம் அறிவை பெறுவதனாலே இந்த புலன்கள் ஞான இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஞானம் மாத்திரம் இருந்தா போதுமா? அந்த ஞானத்தை நாம பிராக்டிக்கலா யூஸ் பண்ணணுமே, அறிவை பிராக்டிக்கலா யூஸ் பண்ணணுமே. அதுக்கு நாம செயல்களை செய்ய வேண்டியிருக்கு. இந்த செயல்களை செய்வதற்குத்தான் நம்முடைய கால், கைகள், இந்த உடம்புல இருக்கிற மற்ற அவயவங்கள் உதவுகின்றன. அவை கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது, வேலை செய்யக்கூடிய இந்திரியங்கள். அறிவு சொல்லுது எடுன்னுட்டு, ஆனா அறிவு எடுக்க முடியாது இல்லையா? அது உள்ள இருக்கு, அது எடுக்க முடியாது. அப்போ அறிவு சொல்றது யார் கேட்கணும்? இந்த கை கேட்கணும், கை எடுக்குது. சோ அறிவு சொல்லி கை என்கின்ற கருவி செயல்பாடு நடத்துகிறது. இதுதான் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. குதிரைகள் தான் உடலை நடத்தும் புலன் கருவிகள். தேரோட்டி தேரோட்டி மனிதன் தேராகிய உடம்பை கொண்டு புலன்களின் உதவியுடன் தேரோட்டியாகிய மனிதன் தேரோட்டியாகிய மனிதன் தேராகிய உடம்பை கொண்டு புலன்கள் உதவியுடன் பயணமாகிய வாழ்க்கையை தொடங்குகிறான். சோ என் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த லைஃபை நடத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யறது என்னுடைய உடம்பு, உடம்பில் உள்ள கருவிகள். பயணத்தில் வாழ்க்கையின் நோக்கம், பயணத்தின் நோக்கம் என்ன? பயணத்தின் நோக்கம் தான் வாழ்க்கையின் நோக்கம் இல்லைங்களா? வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இறைநிலை என்ற இடத்தை அடைவது. அல்டிமேட் டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா இறைநிலையை அடைவதுன்னுட்டு. மதுரையில இருந்து வந்தே பாரத் பெங்களூருக்கு கிளம்புது. கிளம்புன உடனே சர்ன்னுட்டு 120 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட்ல ஓடுது. ஓடி நேரா போய் திண்டுக்கல்ல நின்னுருச்சு. திண்டுக்கல்ல நின்னுருச்சு உடனே பாக்குறேன் கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ்ல அங்கிருந்து கிளம்பிருச்சு. இப்படியே போய் சேலம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊரா போய் பெங்களூருக்கு போய் சேர்ந்துருச்சு. பெங்களூருக்கு போய் சேர்ந்தவொடனே அது நகருமோ? நகராது. ஏன்னா பெங்களூர் தான் அதனுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன். அது எங்க போய் சேரணுமோ அதுதான். அதுபோல நாம வாழ்க்கையில பிறந்து, இந்த பூ உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பலவித நோக்கங்களை கொண்டவர்களாக இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும், படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சொத்து சுகங்கள் சேர்க்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறணும், குடும்பத்தை உண்டாக்கணும். இப்படி எல்லாம் பலவித நோக்கங்களை கொண்டவர்களாக நாம இருக்கிறோம். ஆனா இந்த நோக்கங்கள் பூரா எப்படி அல்டிமேட் நோக்கங்களாக இல்லை. என இவை மாறுகின்றன, ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆகையினால இந்த நோக்கங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி கொண்டே போய் கடைசியில நாம எங்க போய் சேரணும்னு சொன்னா இறைநிலையோடு ஒன்ற வேண்டும், அதோட ஒன்னா போகணும். இது எல்லாம் வழியில இருக்கக்கூடிய ஸ்டேஷன்கள். கடைசி ஸ்டேஷன் இறைநிலை. சோ வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இறைநிலையுடன் ஒன்று சேருவதுதான். அதுவே பயணத்தின், வாழ்க்கையின் முடிவு. அதுக்கு பிறகு பயணம் இல்லை. அங்க போய் சேர்ந்த பிறகு எங்கெங்க டிராவல் இருக்கு? டிராவல் கிடையாது. சோ பயணத்தின், வாழ்க்கையின் முடிவு இறைநிலையை அடைவது. ஆகையினால்தான் மகரிஷி நமக்கு அவருடைய புத்தகத்தில், மனவளக்கலை புத்தகத்தில் முதல் பாடமாக இதை வைத்தார், வாழ்க்கையின் நோக்கம் என்று.
அது என்னங்கிறத சொல்லிட்டு என்டையர் கோர்ஸ ஆரம்பிச்சாரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோன்னுட்டு. இறைநிலையின் தன்மாற்றமான மனிதன். Who is man? மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இறைனுடைய தன்மாற்றம், செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் டிவினிட்டி. இவ இறைநிலையே மனிதனாக மாறி நிக்குது. இறைநிலைக்கு உருவம் இருக்கா? கிடையாது. சுத்த வெளிக்கான இறைநிலைக்கு உருவம் கிடையாது, அது வெளியா இருக்கு. அப்படிப்பட்ட பிசிக்கலா நாம அதை பார்க்க முடியாது, தொட முடியாது, இல்லைங்களா? தொட முடியாது. ஆனா அதுவே இறைநிலை மனிதனாக மாறி ஒரு பிசிக்கல் பாடியை அசியூம் பண்ணிட்டு இப்ப வந்து உட்கார்ந்துருச்சு. சோ ஹூ இஸ் மேன் கேட்டீங்கன்னா, மேன் இஸ் நன் பட் காட். காடு தான், அவன் தான், கடவுள் தான், இறைவன் தான். இறைநிலையின் தன் மாற்றமான மனிதன் மறுபடியும் இறைநிலையாக மாற, இறைநிலை மனுஷனாக மாறி இந்த பூ உலகத்துக்கு வந்துருச்சு. பூ உலகத்துக்கு வந்த பிறகு அது என்ன செய்யணும்னு சொன்னான்னா, அது பழையபடி மனிதனாக, அது பழையபடி இறைநிலையாக மாற வேண்டும். காலையில நான் சர்வீஸ்ல இருக்கும்போது, காலையில என்னுடைய குடும்பத்துல எல்லாம் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு, நான் குடும்ப தலைவர் இல்லைங்களா, குடும்பம் தான் என்னுடைய அல்டிமேட் இடம். அங்க இருந்து சரி நான் போயிட்டு வரேன்னுட்டு காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போகும்போது நான் எப்படி போறேன்? ப்ரொஃபஸரா போயிடுறேன், குடும்ப தலைவனாக அல்ல, ப்ரொஃபஸரா போறேன். ஹூ இஸ் திஸ் ப்ரொஃபஸர்? குடும்ப தலைவனே ப்ரொஃபஸராக மாறி கல்லூரிக்கு செல்கிறார். கல்லூரியிலேயே இருக்க முடியுமோ? கல்லூரி என்பது வாழ்க்கையில ஒரு பகுதி, அங்கே இருக்க முடியாது. அங்கே இருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு சம்பாதிக்கணுமே, அதுக்கான வேலையை செய்து கொண்டு அங்கே இருக்க முடியாது. ஆகையினால நான் என்ன பண்றேன், மறுபடியும் பயணத்தை தொடங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். சோ என்னுடைய அல்டிமேட் டெஸ்டினி எது? என்னுடைய முடிவான பயணத்தின் முடிவு எதுன்னு கேட்டீங்கன்னா, இறைநிலை தான். இறைநிலையில் தொடங்கி இறைநிலையிலே முடிய வேண்டும் பயணம். இதுதான் ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு புள்ளியில வட்டம் ஆரம்பிக்குது, கோடு போட்டுக்கிட்டே வாங்க, அந்த புள்ளியை மறுபடியும் போய் சேர்ந்துருவீங்க. சோ புள்ளியில் ஆரம்பித்து புள்ளியில் முடிவது போல இறைநிலையில் ஆரம்பித்து, வாழ்க்கை இறைநிலையில் ஆரம்பித்து இறைநிலையில் போய் முடிய வேண்டும். So our ultimate destination is divinity. நடத்துவதுதான் வாழ்க்கையின் இறைவனின் தன்மாற்றமான மனிதன் மறுபடியும் இறைநிலையாக மாற நடத்துவதுதான் வாழ்க்கை. அதுதான் லைஃப். I should become divinity again. வாழ்க்கை என்று குறியீடுகளின் மூலம் இம்மந்திரம் கூறுகிறது. சிம்பலை வச்சுக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லி இருக்கு. வாழ்க்கை என்றால் என்ன? வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்றால் என்ன? அதன் நோக்கம் என்ன? பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? இறைநிலை என்றால் என்ன? வாட் இஸ் டிவினிட்டி? சோ என்பவைகளை பற்றி யமன் நசிகேதனுக்கு இங்கே விளக்குகிறார். யமன் தான் குருநாதர். அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு இத பத்தி எல்லாம் சொல்றாரு. டைரக்டா சொல்லாம சிம்பல்களை வைத்துக்கொண்டு, குறியீடுகளை வைத்துக்கொண்டு அந்த பையனுக்கு போதிக்கிறார். இறைநிலையின் வாழ்க்கை என்றால் என்ன, அதன் நோக்கம் என்ன, இறைநிலை என்றால் என்ன, இது போல விஷயங்களை அவனுக்கு அவர் சுட்டி காட்டினார். அடுத்த தலைப்பு நாம் எடுத்துக்கொள்வது வாழ்க்கை பயணம் ஒரு கண்ணோட்டம். இந்த வாழ்க்கை பயணத்தை பத்தி நாம எப்படி பார்க்கிறோம்? ஹவ் இஸ் அவர் விஷன்? நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு என்கிறத பத்தி இப்போ அவர் நம்முடைய ராமகிருஷ்ண மட துறவியார் ஒரு விஷனை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கிறார். 3 முதல் 9 வரை உள்ள மந்திரங்களில்
மூன்றாவது மந்திரத்தில் இருந்து 9வது மந்திரம் இப்ப முடிச்சேன் பாருங்க. அந்த 9வது மந்திரம் வரை நமது வாழ்க்கை பயணம் ஒரு தேர் பயணத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. சோ 3வது மந்திரத்திலிருந்து 9, 3, 4, 5, 6, 7, 8, 9 7 மந்திரங்கள். இந்த 7 மந்திரங்களில் வாழ்க்கை ஒரு தேர் பயணத்துடன் கம்பேர் செய்யப்பட்டுள்ளது. தேர் பயணமும் வாழ்க்கையும் நம்முடைய சபடி. தேர் பயணமும் வாழ்க்கையும். தேரில் ஒருவன் பயணம் செய்கிறான், நான் போறேன். தேரோட்டி ஒருவன் உள்ளான், ஒரு டிரைவர் இருக்காரு. அவன் கடிவாளத்தை பிடித்திருக்கிறார், அவர் கடிவாளத்தை பிடித்திருக்கிறார். 5 குதிரைகள் தேரை இழுக்கின்றன. ஓகே, தேர் செல்லும் பாதை ஒன்று உள்ளது. ஏன்னா தேர் போறதுக்கு ரோடு வேணுமே, அந்த ரோடு ஒண்ணு இருக்கு. இது தேர் பயணம். இது சாரியட்டினுடைய டிராவல் ஆரம்பம். நமது வாழ்க்கைக்கு உதாரணமாக இது கூறப்பட்டுள்ளது. சோ வாழ்க்கையும் தேர் பயணம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மா பயணம் செய்பவன், அவர்தான் மாஸ்டர். ஆன்மாதான் மாஸ்டர். ஆன்மா பயணம் செய்பவன். புத்தி, நமக்கு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த நாலேஜ் தான் தேரோட்டி, டிரைவர். இந்த நாலேஜ் தான் டிரைவர். மனம் தான் கடிவாளம், அதுதான் சேடில், கண்ட்ரோலிங் சிஸ்டம். கார்ல ஸ்டேரிங் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஸ்டேரிங் மாதிரி இருக்கிறது தான் மனம். அதை பிடித்து கொள்ளணும். புத்தி ஸ்டேரிங்க பிடித்து கொள்ளணும். அந்த மாதிரி மனம் கடிவாளம், புலன்கள் தான் குதிரைகள். அப்போ உலக பொருட்கள் தான் பாதை. இந்த பயணம் செய்யும் போது நாம சும்மா காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கிழிச்சுக்கிட்டு வீட்டுலயா உட்கார்ந்துருப்போம். வெளியே வந்த உடனேயே நாம எங்களை எத்தனை பொருட்கள் நம்ம அட்ராக்ட் பண்ணுது பாருங்க. அதை பார்க்கிறோம். ஒரு நியூஸ் பேப்பரை வாங்குறோம், ஒரு பால் பாக்கெட்டை வாங்குறோம் இல்லைங்களா, இல்லைன்னா ஒரு காஃபி குடிக்கிறோம். இத்தனை பூராத்திலையும் என்னுடைய பயணம் தொடருது. அப்போ இந்த செய்கைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு பயணம், தேர் ஓடுவதற்கு ஒரு பாதை இருப்பது போல் என் வாழ்க்கை நடப்பதற்கு இந்த பொருட்கள் அவசியம். பொருட்கள் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, எனக்கு வாழ்க்கையே இருக்காது. கதவை திறந்து வெளியே பாக்குறேன், ஒரே சூன்யமா இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, என்னடா பண்றதுன்னுட்டு பயந்துருவேன் இல்லைங்களா? ஆனா கதவை திறந்த உடனே மார்க்கெட்டே இருக்கு. அப்ப அந்த மார்க்கெட்டுக்கு போய் பொருளை வாங்க வேண்டிய ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சோ என்னுடைய வாழ்க்கை நடப்பதற்கு எனக்கு உலக பொருட்கள் தேவை. அதுதான் தேர் ஓடக்கூடிய பாதை. தேர் பயணம் தரும் செய்தி. இப்ப தேர் பயணம் எந்த செய்தியை நமக்கு கொடுக்குது? பயணம் உலக பொருட்களாகிய சாலை வழியாகத்தான் சென்றாக வேண்டும். உலக பொருட்கள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையே இல்லை. ரோடு இல்லையா, நோ டிராவல் இல்லைங்களா? அதுபோல பொருட்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அதாவது உலக பொருட்களில் இருந்து, உலகில் இருந்து விலக முடியாது. யூ cannot withdraw yourself from the worldly things. இதெல்லாம் நமக்கு வேணும், இதெல்லாம் வேண்டி இருக்கு, இல்லாம முடியுமா? வெளியே ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, என்னன்னா நம்ம வடிவேலு ஜோக்கு மாதிரி தான். என்னடான்னா, ஒய்ஃபு கூட இல்லாம இருக்கலாமா, வைஃபை இல்லாம இருக்க முடியாதான். எல்லாம் ஒரே இது ஸ்பெல்லிங். வைஃபை இல்லாம இருக்க முடியாது, ஆனா ஒய்ஃப் இல்லாம இருக்க முடியும். அப்போ வைஃபை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆப்பா மாறிடுச்சு பாருங்க. நாம என்னதான் மறந்தாலும் வெளியே போகும்போது போனை மொபைலை எடுத்துக்கொள்ளாமல் போக மாட்டோம். அது வேணும். இன்னைக்கு அது
ஒரு செக்யூரிட்டி மாதிரி நமக்கு ஆயாச்சு. வீட்டோட தொடர்பு கொள்வதற்கு, வீட்டில் உள்ளவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு இது இன்றைக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளா மாறிடுச்சு. இந்த விஷயத்த ஒரு 50 வருடத்துக்கு முன்பு எண்ணி பாருங்கள். நோ. வெளியே போகும்போது என்கிட்ட போன் இல்ல. வெளியே என் பாட்டுக்கு போனேன். எனக்கு தகவல் வேணும்னா வீட்டுக்கு வந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு போன் என்பது ஒரு எசென்சியல் பொருளாக மாறிவிட்டது. வாழ்க்கை நடத்துவதற்கு இப்படிப்பட்ட எசென்சியல்ஸ் வேணும். தேவையான பொருட்கள் வேணும். இதுல இருந்து நாம விலக முடியாது. we cannot withdraw. நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் உலக பொருட்களுடன் வாழ்ந்தபடி சாதிக்க வேண்டும். நாம ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னான்னா இவைகளை வைத்துக் கொண்டுதான் நாம செய்ய வேண்டும். இவைகள் இல்லாமல் முடியாது. பயணத்தின் வேகமும் வெற்றியும் குதிரைகளை பொறுத்து அமைகிறது. நம்முடைய ஜேர்னி ஃபாஸ்டா இருக்கணும். அதே சமயத்துல கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துல சரியா போய் சேரணும்னு சொன்னான்னா எதை நம்பி இருக்கு நம்முடைய பயணம்? குதிரைகளை நம்பி இருக்கு. குதிரை எவ்வளவு வேகமா போகுதோ பாதையில அது சரியா போகணும். இந்த ரெண்டையும் பொறுத்துதான் நம்முடைய பயணம் அமைந்திருக்கு. சோ பயணத்தின் வேகமும் வெற்றியும் குதிரைகளை பொறுத்து அமைகிறது. குதிரையின் வேகம் எதை பொறுத்து இருக்கு? குதிரையின் வேகம் கடிவாளத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. குதிரை 4 கால் பாய்ச்சல்ல ஓடும். தேரை இழுத்துக்கிட்டு ஃபுல் போர்ஸ்ல ஓடும். என்ன ஆகும்? தமால் டிமில் ஆடும். ஆட்டோவுல உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்து இருந்து ஆட்டோ பள்ளத்துல கிள்ளத்துல போனான்னா உடனே ஸ்லோ பண்றாரு பாருங்க. விவேக் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு ஆட்டோவை கொண்டு, நிறை கர்ப்பிணிக்கு சுகப்பிரவசம் ஆகணும்னா என் ஆட்டோல உட்காருங்க, உடனே ஆயிரும். 4 தடவை போயிட்டு வந்தேன்னா ஆயிரும்ங்கிறாரு. அப்படி ஆட்டோ ஓட்ட முடியுமா? முடியாது. அப்போ குதிரைகள் வேகமாக ஓடுவதால் அதன் வேகம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நாம எதை யூஸ் பண்றோம்? கடிவாளத்தை யூஸ் பண்றோம். பிடிச்சு இழுக்கிறோம். கடிவாளத்தின் இயக்கம், கடிவாளத்தை யார் இயக்குறது? தேரோட்டியை பொறுத்தது. யார் கையில ஸ்டேரிங் இருக்கோ அவரை பொறுத்ததுதான் வண்டியினுடைய ஓட்டம். சோ கடிவாளத்தின் இயக்கம் தேரோட்டியை பொறுத்தது. எனவே பயணத்தின் வெற்றியோ தோல்வியோ தேரோட்டியால் நிர்ணயிக்கப்படுகிறது. டிரைவர் பார்த்து என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா சரி, அவர் வேற பக்கம் திரும்பிட்டாருன்னு வச்சுக்கிறேங்க. ஏன்டா இவன் இந்த பக்கம் திரும்பிடுறான்? நான் தூங்கிட்டேன், பயணத்துல தூங்கிட்டேன். பயணம் முடிஞ்ச பிறகு இது இல்லையே நான் வர வேண்டிய இடம். அப்போ என்னுடைய பயணம் தோல்வியா போயிடுச்சு பாருங்க. ஆனா கரெக்டா போய் சேர்ந்த உடனே என்ன ஆகும்? எந்திரிக்கிறோம். அதுதான் நடக்குது நிறைய சமயம். ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துருப்போம், தூங்கி இருப்போம். போய் சேர வேண்டிய இடம் வந்துடும். வந்து கார்டு எழுப்புவாரு, டிடிஆர் வந்து எழுப்புவார். சார் எந்திரிங்க, உங்க ஸ்டேஷன் வந்தாச்சு, பெங்களூர் வந்தாச்சு, போய் இறங்குங்க சார் சொல்லுவார். ஓ வெரி குட் இறங்குறோம் இல்லைங்களா? ஆக ஒரு பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் அல்லது தோல்வியாக மாறுகிறது என்ன? தேரோட்டிய பொறுத்து, அவன் எப்படி ஓட்டுறாங்கிறத பொறுத்து. எனவே பயணத்தின் வெற்றியோ தோல்வியோ தேரோட்டியால் நிர்ணயிக்கப்படுகிறது. குதிரைகளுடன் போராடுவதாலோ கடிவாளத்தில் மாற்றங்களை செய்வதாலோ எந்த பயனும் இல்லை. ஐயா குதிரைகளை பார்த்துட்டு அந்த பக்கம் போகாது, அப்படி இழு இப்படி இழுன்னு சொல்லிட்டு அதோட சண்டை போடுறதுனாலயோ இல்லைன்னா இந்த கடிவாளம் சரியில்லை, நல்ல கடிவாளமா போடு, உறுதியான கடிவாளமா போடு என்கிறதுனால எல்லாம் பயன் கிடையாது. தேரோட்டி எப்படி இருக்கா அதை பொறுத்து. சோ செய்வதாலோ குதிரைகளுடன் போராடுவதாலோ கடிவாளத்தை மாற்றுவதாலோ எந்த பயனும் இல்லை. தேரோட்டி திறமைசாலியாக இருந்தால் பயணம் எவ்வித தடங்கள் இன்றி நடைபெறும். தேரோட்டி எஃபிஷியண்டா இருக்கணும், புத்தி எஃபிஷியண்டா இருக்கணும்.
புத்தி எஃபிஷியண்டா இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, ஏதோ ஒரு பள்ளத்துல போய் கார் விழுந்துரும் இல்லைங்களா? ஆகையினால தேரோட்டி புத்திசாலியாக திறமைசாலியாக இருந்தால் பயணம் எவ்வித தடங்கள் இன்றியும் நடக்கும். தேரோட்டி தூங்கி விட்டான், தூங்கி கொண்டிருந்தால் பயணம் என்னவாகும்? போச்சு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அசந்த, எவ்வளவு ஸ்பீட்ல போகுது காரு பாருங்க. இன்றைக்கு பூரா நேஷனல் ஹைவேயா போட்டுட்டாங்க, எல்லா பக்கமும் எல்லா 6 வழிச்சாலைகளாக இருக்கின்றன. அருமையான தார் ரோடு. நம்முடைய இதெல்லாம் எப்படி பிஎம்டபிள்யூ அப்படி இப்படின்னு எல்லாம் எந்த காரும் 4 லட்சத்துக்கு கீழே கிடையாது. 20 லட்சம் போட்டு கார் வாங்குற பிறகு பார்த்தோன்னா ஸ்லைட் ஆக்சிலேட்டர்ல கால் வச்சா கூட அது உடனே 100 கிலோமீட்டரை தொற்றுது, சர்ன்னுட்டு போகுது. அப்படி போகும்போது லேசா தூக்கம் வந்து கொஞ்சம் இப்படி அசந்தேன்னு வச்சுக்கிறோங்க, கார் போற 100 ஸ்பீட்ல எங்க போய் மோதுனா நான் என்ன ஆவேன்? ஆகையினால இந்த வேகத்தில் போகும்போது பயணத்தில் தூங்கக்கூடாது. அப்படி தூங்கிட்டான்னு வச்சுக்கிறோங்க தேரோட்டி, பயணம் அவுட்டு. தேரோட்டி தூங்கி கொண்டிருந்தால் பயணம் என்னவாகும்? போயிரும். இதுவே சாதாரணமாக நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நடக்குது. நிறைய பேரு வாழ்க்கையில தூங்கிடுறாங்க, அவங்க புத்தி தூங்கிடுது. புத்தி தூங்குனதுனால பயணம் கார் வந்து திசை மாறி ஒரு பள்ளத்துல போய் விழுந்துருது. விழுந்த பிறகு ஐயோ பள்ளத்துல விழுந்துட்டேனேன்னுட்டு புத்தி விழிச்சுக்கிட்டான்னா என்ன பிரயோஜனம்? அடிபட்டதுதான் லாபம். சோ தேரோட்டி தூங்கி கொண்டிருந்தால் பயணம் என்னவாகும்? புலன்கள் தங்கள் போக்கில் போகின்றன. புலனை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. நான் என்னுடைய பேடை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும் போதே யார் வர்றாங்கிறதையும் கண்ணு பார்க்க நினைக்குது, கண்ணை பாருன்னு சொல்லுது இல்லைங்களா? சோ புலன்கள் ஒரே இடத்துல நிலையாக இருப்பது இல்லை. புலன்கள் தங்கள் போக்கில் போகின்றன. மனம் கட்டவிழ்த்து பல திசைகளில் பறந்து கிடக்கிறது. ஒரு இடத்துலயா திசை இருக்கு? எல்லா பக்கமும் மனசு பறந்து போய் கிடக்கு, ஸ்ப்ரெட் அவுட். மனசு ஒரு இடத்துல இல்ல, ஒரே இடத்துல இல்ல. லென்ஸை எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியில காமிக்கும் போது பாருங்க, அந்த சூரிய ஒளி குவியும், புள்ளியாக குவியும், பேப்பரை எரிச்சிரும். அப்படி மனசு இல்ல. மனசு எப்படி இருக்கு? எங்கும் பறந்துள்ள சூரிய ஒளியை போல் மனசு எல்லா பக்கமும் விரிந்து பறந்து கிடக்கு. இதுதான் நாம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனெனில் ஏன் அந்த மாதிரி மனசு பறந்து விழுந்து எல்லா பக்கமும் பார்த்து கொண்டே இருக்கு? ஏன்னா புத்தி விழிக்கவில்லை, புத்தி தூங்கி இருக்கு. ஆகையினால கார் போயிட்டே இருக்கு, கார் போயிட்டே இருக்கு, கன்றாவி அது. ஏனெனில் புத்தி விழிப்புறவில்லை என்று கூறிவிட்டு இந்த நேரத்தில் தேரோட்டியாகிய புத்தியை எழுப்புவதே நாம் செய்ய வேண்டியது. தேரோட்டியாக புத்தியை எழுப்புறதுதான் மனிதனுடைய மாஸ்டருடைய கடமை. பின்னாடி உட்கார்ந்துட்டு டிரைவர் தூங்கிட்டானா என்னப்பா எந்திரி எந்திரி அவனை எழுப்பி சரியான திசையில் போக வைக்கணும் இல்லைங்களா? சோ வாட் இஸ் அவர் டியூட்டி? டு கீப் அவர் அவேர்னஸ், டு கீப் அவர் அவேர்னஸ் அவேக். நாம எந்திரிச்சு கவனமாக இருக்கணும், வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் என்று கூறிக்கொண்டு இது எக்ஸ்பிளனேஷன் இன்னும் தொடருது. இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் மறுபடியும் சந்திக்கும் போது நாம் இதை தொடரலாம் என்று கூறிக்கொண்டு இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.